எண் 11 9ஆம் வகுப்பு A2 எஸ்ஆர் சித்ராஸ்ரீ. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாரதியார் சொன்னதை நினைவில் கொண்டு அன்னை சொன்ன மொழி ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர் கூடி வியக்கும் மொழி, எங்கும் நிறைந்த மொழியாம் எம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெளி தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம் என்பதுதான். ஒருவரின் உருவத்தினை வைத்து அவரை எடை போடுவது எந்த அளவு மோசமான செயல் தெரியுமா? இதனை வள்ளுவர் தன் குறளில் கூறியுள்ளார். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இக்குறளின் பொருள், உருளுகின்ற பெரிய தேருக்கு எப்படி சிறிய அச்சாணி இன்றியமையாததாய் உள்ளதோ, அதே போல் உருவத்தில் சிறியவர் அல்லது வித்தியாசமானவரும் ஏதோ ஒன்று வல்லவராக இருப்பார். அதனால் எவரையும் உருவத்தை கொண்டு அலட்சியம் செய்ய வேண்டாம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை, பெண் துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. இதற்கு சான்றாக இருந்தவர் ஹெலன் கெல்லர். வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். இதன் பொருள், எந்த இக்கட்டு வந்த போதும் அதிலிருந்து பேசியே வென்று விடலாம் என்பதுதான். அந்த அளவுக்கு ஒருவரின் வாழ்வு பேச்சு முக்கியமானது. தனது உணர்வுகளை வெளிப்படுத்த, உரிமைகளை உறக்க கூற என ஒவ்வொரு தருணத்திலும் உதவக்கூடியது பேச்சு. ஆனால் இத்திறமை இல்லாமல் கூட என்னால் சாதிக்க முடியும் என்று ஒரு பெண்மணி இருந்தால் அவரின் பெயர் ஹெலன் கெல்லர். ஹெலன் 18ஆம் மாதத்தில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். இதனால் அவர் பேசும், பார்க்கும் மற்றும் கேட்கும் திறன்களை இழந்தார். ஹெலனின் ஆசிரியர் ஆன் செல்விவன் மூலம் பிரெய்லி முறையில் ஆங்கிலம், பிரெஞ்சு, கிரேக்கம், லத்தீன் உள்ளிட்ட மொழிகளை கற்றார். தனது குறைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் உலகையே வலம் வந்தார் ஹெலன். தன் வாழ்நாளின் இறுதி வரை தெளிவாக அவரால் பேச முடியவில்லை. ஆனால் அவரது அசராத பணிகளால் அவரை பற்றி இன்று உலகமே பேசி வருகிறது. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை, முயற்சித்து பார், முடியாமல் போகாது என்ற வரிகளுக்கு சான்றாக இருந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆரோக்கியமான உடலமைப்பை பெற்ற ஒருவராலேயே நினைத்து பார்க்க முடியாதவை ஸ்டீஃபன் சாதனைகள். அவருக்கு ஆம்பியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்லரோசிஸ் என்ற பாதிப்பு இருந்தது. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே இப்பாதிப்பிற்குள்ளானார். அதனால் சற்றும் மனம் தளர்ந்து போயிடாமல் எண்ணற்ற சாதனைகளை படைத்தார். தேர்வில் 2 மதிப்பெண் குறைந்து போனாலே தற்கொலை செய்து கொள்ளும் இன்றைய சூழலில் மிக கொடுமையான உடல் பாதிப்புக்குள்ளாயினும் எண்ணற்ற சாதனைகளை புரிந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். போர்பந்தர் மண்ணில் பிறந்த உத்தமரே, இந்திய விடுதலை போரை முன்னெடுத்த மகாத்மாவே, அகிம்சையை ஆயுதமாக்கி வெற்றி கண்டவரே, எளிமையின் உருவமே என்று காந்திஜியை வணங்குகிறேன். காந்திஜியை அரை நிர்வாண பக்கீரி என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். கவலைப்படவே இல்லை காந்தி. சுதந்திரத்திற்கு தானும் உழைத்து மகாத்மா ஆனார். மட்டுமின்றி தோற்றத்தை வைத்து முடிவு செய்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அப்படி முடிவு செய்வது தவறு என்பதையும் நிரூபித்து அதற்கு சான்றாகவும் இருந்தார். நிலையான அன்பிற்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை, தேடும் பாசத்திற்கு தோல்வி இல்லை, உண்மையான நட்புக்கு என்றும் மரணமில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப உங்கள் நண்பன் பசுவாக இருந்தால் உங்களுக்கு பசுவின் குணம் வரும். அப்போது உங்கள் குணத்தை பற்றி அறியலாம். பன்றி கூட சேர்ந்தால் பசு கூட சாக்கடையில் தான் உருளும் என்று எங்கள் ஊரில் யாரோ சொன்ன ஞாபகம். அதுபோல உங்களின் பலத்தை அறிய இன்னொருவருடன் மோதினால்தான் தெரியும். ஆபத்தை சந்திக்கும் வரை யானையின் பலம் யானைக்கே தெரியாது என்பார்களே, அது போல கொஞ்சம் யோசிங்க, பதில் புரியும். இறுதியாக துன்பம் வரும்போது துவளாது, தோல்வியை கண்டு கலங்காது. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.